அமைதியாருமா ஏன் பேசுறீங்கப்பா வாய்களாம் பிரச்சனை இல்லை பூச்சி பார்த்து கம்முன்னு உட்காந்து பாக்கலாம் எப்படி இன்று என்னென்ன நடந்தது பார்த்துதான் இருந்தீங்க ஜல்லியன் சேனாதிபதியை பெற்று வந்தார் தருமருக்கு தினதரியை கொடுத்து தருமர் கரத்தாலே ஜல்லியன் மாண்டான் அதை அறிந்தான் துரியன் உடனே சகித்து மாமா எல்லாத்தையும் கேட்டு நான் ஜல்லியமாக அனுப்பினே அந்த தருமனை கொண்டு விடுவார் என்று கரத்தாலே ஜல்லியன் மாண்டு விட்டாரே இப்போது என்ன செய்வேன் மாமா யார் துணை மாமா அப்படி என்று சகுனியில உரைக்க சகுனியானவன் மரியா நீ கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக உனக்கு தெய்வமாக நான் இருக்கின்றேன் எப்படி என்றால் போனதெல்லாம் போகட்டும் மாண்டதெல்லாம் மாறட்டும் ஒழிந்ததெல்லாம் ஒழியட்டும் நான் இருக்கின்றேன் இன்றைய தினம் இப்போது சேனாதிபதியத்தை கொடி சேனாதிபதியத்தை நீ கொடுத்தால் நான் இப்போதே சென்று பாண்டவரில் ஐந்தாவதாக பிறந்தவன் சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன் அந்த ஐயர்ல சாஸ்திரம் சொல்வது சகாதேவன் தான் சகாதேவன் மட்டும்தான் மத்தவங்க சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க சாஸ்திரம் சொல்ல கேட்டு அவங்க தான் ஜெயம் வருது அதனால சகாதேவனை கொண்டு விட்டா உனக்குதான் ஜெயம் அப்பர் என்று சகுனியானவன் துரியனை உரைக்க அதை கேட்ட துரியனானவன் காந்தார தேசத்தை ஆளக்கூடிய சகுனிக்கு சேனாதிபதியத்தை கொடுத்து அனுப்பினான் சகுனி வந்தான் அதை கேட்ட நான் சகாதேவன் அழைத்து சூச்சத்தை உரைத்து அனுப்பினேன் ஆனால் சகுனியும் சகாதேவனும் ஒருவருக்கொரு யுத்தம் செய்தார் சகாதேவன் களத்தாலே சகுனி மாண்டி விட்டார் சகுனி மாண்டி அழுது புரண்டு இப்பொழுது அந்த துரியனானவன் சமர்பந்தி நதிக்கரைக்கு செல்கிறான் ஆனால் காளிகாதேவியை துடித்து தடை செய்ய வேண்டும் இழந்த பிணங்கள் இழந்த படைகள் திருப்பி ஆயுதங்கள் இதையெல்லாம் திருப்பி வர வேண்டும் என்று தடை செய்ய போயிருக்கிறான் விஷயம் பீமனை தெரியாது கொண்டு வந்தா சூச்சத்தை சொல்ல வேண்டும் சென்று
மகாராஜா ஆச்சா வந்தவனே நாய் பொதுற மாதிரி போயிட்டு யாருக்கா இல்ல நாய் அங்க அங்க தவறு கை தூடா தூடா கைய தூடா அந்த மாதிரி தவறு தப்பு தவறு தப்பு நல்லா தூக்கு தூக்கிட்டா தூடா தூக்கிட்டா நல்லா கை தூடா நாய் சொல்லியா சொல்லியா சொல்லு மகாராஜா சொல்லுங்க சிரிக்காத இல்லமா நான் நான் யார் யார் என் தந்தையார் யாரு என்னோட தாயார் தாயார் யாரு தெரியுமா தெரியாது யார் தெரியல சொன்னதில்ல சொன்னதில்ல ஏய் மச்சமா ஏய் மச்சான் ஏய் ஏய் சோனா தேய்ச்சிங்க பயப்படுமா யாரா வாங்கடா டேய் சொல்லுங்க மகாராஜா என்னுடைய தந்தை பார்வே ஆயுநாடி தெரியுமே நான் தமிழ் போடற உலகை மஜானா
காத்து காத்து அந்த உலகை சுடுங்க அதான் வாயா சொன்னா நீனே சொன்னா சொல்லாமா சொல்லக்கூடாது காத்து நான் சொன்ன தப்புன்றியா தப்புன்றியா சித்தாரா சித்தாரா வாங்க இல்லையா மகாராஜா வாயுன்னாரு நான் குசுன்னா தப்புன்றாரு ஆமா சொல்லதான் கூடாது என்ன சொல்லலாம் அருமை 84 ஜெய்வாசிகளும் பகடக்கூடிய கத்தன் அடக்கக்கூடிய அப்படி அருமை 84 ஜீவராசிலையும் காத்தில்லைன்னா உயிரோடு வாழ முடியாது மகாராஜா முடியாது காத்தெல்லாம் இங்க யாரா உட்காருவாங்களா முடியாதுங்க இயற்கை காத்து தான் புரியுதா அதெல்லாம் நம்மள ஒண்ணு பண்ண முடியாது ஆமா ஆமா தன்மை பாரு என்னுடைய தந்தை வாழ்வுதேவன் என்னுடைய தாயார் மகாராஜா மோத்தா பேர்னாங்க மகாராஜா மோத்தன் கேட்கலாம் மோத்தன் கேட்க கூடாதா அம்மா யாரா அம்மா யாரா அட்டக்கு போட்டு போயிடுவாங்க அம்மான்னு கேட்க கூடாது யாருன்னு கேட்கணுங்க மம்மி பேர் என்ன ஆடிடா மம்மி பேர் சூத்து வாரம் இருக்காது என்னோட தாயார் தேவி வட்டவட்டவர் தேவினா யாரா தெரியுமா யாரு பூமா தேவி அக்னி தேவி சரஸ்வதா தேவி லட்சுமி தேவி எங்க அம்மா பொன்னமா தேவி மகாராஜா மகாராஜர் மதிப்பு எவ்வளவு திமிரு வச்சாங்க நீ அமர கூட சிம்மாசனத்துல உட்கார கத்தி நிக்கிறேன் நீ உட்காரலாமா எவ்வளவு திமிரு வரும் மூதேவி இந்த சபையில இருக்கவே கூடாது ஸ்ரீதேவி தான் இருக்கணும் மகாராஜா எனக்கு ஒரு தேவி தெரியுமா எங்க அம்மா பேர் சரோஜா தேவி என்னோட தாயார் அப்படி சுகமாகத்திலே நீங்கள் பிறந்து அவரு காம பாடுறா அங்க கேரளா பாவி சொல்லலாம் மகாராஜா உங்ககிட்ட தானே உன் காவல் எலியா காவலாளி
அப்படி வருகின்ற நேரத்திலே எப்படி இருக்க வேண்டும்? எப்படி ஒரு வரை இருக்க முடியாது. இருக்க முடியாது. முகத்திலே மீசை எப்படி துடிக்கிறது? துடிக்குது. காவல் எலினா உன் பக்கத்துல ஐயோ காவல் வேணா விடு பாம்பு எடுக்காதே. பாம்பு வேற இல்ல. இப்ப நான் உன்னை அடிக்குவா? உட வச்சா அங்க 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 ஒண்ணு இல்ல. இல்ல அடிய சொல்லாமா? பிரிக்காத பத்தி மறுபடியும் அங்கதான் கொடுக்குறேன். வெற்றியிலோ தைரியத்திலோ வீரத்திலோ என்னை போல ஒருவர் இருக்க முடியாது. கர்ஜனா சிரிக்க கூடாது. இல்லங்க கர்ஜனா. அப்படி இருந்தால் அவர்கள் என்ன செய்ய? ஒரே அடி கிடையாது. அது எதை வைத்து? அதான் பருப்பு கிடையாது. மத்தியா ஐயோ எங்க பாட்டி வச்சு அதே மாதிரி இருக்குதா? இது என்ன? இருப்பது என்னங்க? கதை ஆயுதம். இந்த கதை வைத்துண்டு எதிராளி யார் வந்தாலும் ஒரே மறு அடி கிடையாது. ஒரு அடி கொடுத்துனா சிறப்பு போயிடும். ஐயோ என் அடிக்காரிங்க வாங்க. இது இந்த கதை என்னுடைய கதத்திற்கு வரது முன்பாக யார் இடத்தில் இருந்தது? தென் திசையில வாழக்கூடியவர் யார்? யமனான் இருந்தது. அவர் என்ன செய்தார்? அந்த யமன் நாகலாகத்திலே நாகராஜன் வந்து வருகிறார். அன்னோடு கொடுத்த கதை அவர் கொடுத்தாங்க. இருந்து நாகலாகத்திலே நாகராஜன் அவரால் வைத்திருந்தார் கதையை. ஆனால் இந்த கதை எனக்கு எப்படி வந்து தெரியுமா? எப்படி? என்னுடைய பங்காளிங்க எப்படியா பையன் எங்களை வாழ கண் பார்க்கல. எவ்வளோ சூழ்ச்சி செய்தாரு ஆரம்பத்துல. புரியுதா? சிறிய வயதுல எவ்வளவு சூழ்ச்சி செய்தார். அதுல ஒரு சூழ்ச்சி இந்த பீமன் சாக வேண்டும் என்று என்ன கொடுத்தார்? நல்ல பாம்பு விஷத்தை கொடுத்தார். நல்ல பாம்பு விஷம் உங்களுக்கு கொடுத்தார். ஆமா. அதை சாப்பிட்ட உடனே
எனக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்தது? மூச்சானந்து வீழ்ந்து விட்டீர்கள். ஆமா. அதை கண்டால் தொழிலாளர் காலால் விடுத்தார். என்னை தூக்கி போய் கடல்ல வீசினான். ஓ, சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடல்ல வீசி விட்டார். ஆமா. அந்த கடல்ல அலை வருகிறது. 2 அலை. அது என்ன சொல்றாங்க? ஆண் அலை பெண் அலை என்று சொல்வார்கள். ஆண் அலை பெண் அலை. ஆணலை பெண்ணலை வருகிறது. பெண்ணால வந்தா எப்படி வரும்? சாதுவா வரும். சாதுவா பெண்ணால வந்ததுன்னா சாதுவா வரும். ஆனால வந்தால் அப்படியே உங்களை அப்படி இறந்து அந்த அலையாதது என்னை அடித்து கொண்டு கவி தந்தது. எங்க? நாகலோக சென்றது. ஆமா. அப்படி நாகலோக போனவொடனே அங்க என்ன கூட்டம் இருக்கும்? நாக கூட்டம், பாம்பு கூட்டம் தான் இருக்கும். அந்த பாம்பு கூட்டம் நான் ஜலத்தில் இருக்கிறேன், என்னை கடிக்கிறது. ஏறுது. நான் தானே தாவணும். நீங்க தான் தாவணும். நான் தாவல. மூச்சு அந்து வீதுங்கிறேன். என்னை கடிக்கிறது பாம்பு. அதுதான் விஷம். சாவல கடிக்கின்ற பாம்பு அனைத்துமே செத்து விடுகிறது. அது ஏற்கனவே நல்ல பாம்பு விஷம் ஊறிக்குது உடம்புல. நல்ல பாம்பு கடித்தா அதுதான் சாவும். ஆமாங்க. அது போல தண்ணி போல அந்த நாகப்பாம்பு எத்தனை நாகப்பாம்பு அந்த கடித்ததோ நாகப்பாம்பு செத்து போச்சு, இறந்து விட்டது. அத பார்த்தார். அது கூட்டத்துக்கு தலைவர் யாரு? நாகராஜன். பார்த்தா நாடா நாம இருக்கும்போது நம்ம எடுத்து இருக்கக்கூடிய நாகங்கள் நல்ல பாம்பு நாகங்கள்லாம் சாவுது அப்படி சொல்லிட்டு அவன் ஓடியாரு. பார்த்த உடனே அவன் எப்படி தெரிஞ்சது நான் தெரியல. இவனை பார்த்தால் காது வரும் போல் தெரிகின்றது. இவனை நம்ம பாம்பு கடித்து மூச்சடந்து இருக்கா அப்படி சொல்லிட்டு அவன் என்ன செய்தான்? என்னுடைய மூச்சைக்கு தள்ளி வைத்தான். உங்க மூச்சை தள்ளி வைத்து விட்டார். ஆமா. அந்த இடத்துல நான் நடந்ததோ அது அப்படியே சொன்னீங்க. எப்போது நீ நல்ல பாம்பு சாப்பிட்டியோ எனக்கு நிகரானால் நீதான். வீரத்தில் சிறந்தவன் நீதான். ஆனால் எதிராளி யார் வந்தாலும் எலிக்க வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? இந்த கதையை கொடுத்து விட்டார் உங்கள் கருத்திலே. இந்த கதை அங்கிட்ட எப்படி வந்து தெரிஞ்சா? நாகலோகத்தில் சொன்னீங்களா? நாகலோகத்திலே இருந்து நாகராஜன் உங்களுக்கு கொடுத்தது. ஆமா. அப்படி இந்த கதையை வைத்துக் கொண்டு நான் எதிராளி யாரா இருந்தாலும் அடித்தாலும் என்னை பார்த்தால் கருத்தவனோ பெருத்தது கருமாலை போலவே அந்த மலை எப்படி இதோ அந்த மலைக்கு சமம் என்னுடைய உருவம் எப்படி இது? கருத்த உருவம். இந்த உருவத்தோடு 7 சிங்கம் பலம் அடைச்சோம். 7 சிங்கம் பலப்படுத்துவோம் நீங்கள். ஆமா. எப்படிங்க? தன்னை போல யாரா 7 சிங்கம் யாருங்க? யாரா தெரியுமா? யாரா சொல்லுங்க. பக்காசுரன் ஒன்று, பரிமாளன், ஜராசந்தன், அப்புறம் ஜராசந்தன், இடும்பன், பீமன், கடைசியா ஒரு ஆளுங்கிறான். யாரு? அவன் தான் பேர்காவுத்தி. யாரு? அந்த தேவடியா பையன் துரியோதனங்கிறான். உன் பங்காளியா?
அவனை கொல்வதற்காக துடித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். இந்திரபட்சத்திலே சாமத்துடன் வந்தோம். அதை கண்டார் துரியனானவன் மனதிலே புறாவை கொண்டார். அச்சார் வரைத்தார். சூதமாடி ஆடு நகரம் 38 வருடம் அறுத்து அவருக்கு அன்னத்தையும் பறித்துக் கொண்டார். அப்படி அறுத்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் காலத்துக்கு அழிக்கும்படியாக கட்டளையிட்டார். 12 துளத்தீர்கள். ஓராண்டு காலம் மற்ற நாட்டிலே காலத்தை கழித்தீர்கள். அப்படி கழித்த உடனே எங்க நாடு யாராண்டு இருக்கிறது? யாருங்க? அந்த துரியோதனத்துல இருக்கீங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது என்னுடைய மாமா பகவானை தூதாக எழுந்தீர்கள். நாடு கொடுக்க மறுத்தார். துரியன் சண்டைக்கு கை தட்டி விட்டார். நேற்று வரலாம். எத்தனை நாள் யுத்தம்? 17 நாட்களாக யுத்தம் நடந்து முடிந்தது. 17 நாட்களாக யாருக்கு ஜெயம்? உங்களுக்கே ஜெயம். துரியன் கூட்டத்துக்கு அபஜயம். ஆமாம், அவதயம். இன்று 18வது நாள் என்னுடைய மது சபதம் குடிக்க இன்று முடிய வேண்டும். அதனால்தான் சீறிக்கொண்டு வருகிறீர்கள். சபதம் முடியும்னா எங்களுக்கு வழிகாட்டி யாரு? மாமா பகவான் கண்ணபிரான். அவர் தானித்து அல்லவா? தானித்தால் வருவார். நான் வாழ்ந்து வருகிறேன் மாமா. என்ன ஜாயத்தை காரணங்கள் என்ன? பைக்குனா வருவதே பைக்குனா வருவதே மலர் அடி போட்டு இத்தனை முதல் 18ஆம் நாளையில் சத்தியமாக கொண்டு மாமா ராஜாத்தி ராஜன் இருந்த சபையிலே
வீரமாக எழுந்திருந்து அந்த துரியனை கொல்லுவேன் என்று சபதம் செய்தல்லவா? ஆமா, அந்த துரியனை கொல்வாய் என்று சபதம் செய்தாய். அன்று சத்தியமாக சொன்னேன், என் சபதத்தை முடிக்க வேண்டும். முச்சுத்தீரு அழுத்து வீதி செலுத்தி வீடு தேவாது. அன்று நான் சபதம் செய்தால்லவா 18வது நாளையில் அந்த துரியனை கொல்வேன் என்று இன்றைய தினம் என்னுடைய சபதம் முடிக்க வேண்டும். துச்சாதனை அதாவது திரௌபதியை கொண்டு வந்து மணிமேடையிலே நிறுத்தி வந்த காலத்திலே 100 பேர் அல்லவா? அதிலே விகர்ணன் ஒருவனை தவிர மற்ற 99 பேரை என் கலத்திலே உள்ள கதை நான் நடத்தி அதில் ஒரு உதிரத்தை பிடித்து மனதார குடித்து மகிழ்வேன். அதுவரையும் நான் ஜலம் என் கரத்திலே எடுத்து அருந்த மாட்டேன் அப்படின்னு என்ன சபதம் செய்தது எனக்கு தெரியாது. அந்த சபதம் இன்று தினம் முடிக்க வேண்டும். அது வழி சொல்லுங்க. அந்த சபதம் முடிக்க வேண்டும். ஆமா, நீ யாரை இருந்து துரியனை தேடி தேடி பார்க்கிறாய், உன் விழி அகப்படவில்லை. துரியன் அகப்படவில்லை என்று என்ன ஜானித்தாயோ? அவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்யறான்? எங்க பார்த்தாலும் ஒரு விழிக்கு அகப்பட மாட்டாயா? ஆட்டு முழுவதும் சுத்தி வர மாமா. அந்த தெவிடா பையன் எங்கிறானே தெரியல. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்யறான்? அவன் ஒரு இடத்திலே இருக்கிறான். எங்கே? என்ன செய்யறான்? என்ன செய்யறான்? தெரியாதா?